பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க பராசக்தி படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பராசக்தி படத்தோட ஒன்லைன் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ரொட்டஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஷன் கலந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் சீன்லேயே ஸ்டோரிக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்கே ஸ்ரீலீலாவோட லவ் போர்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, பட் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிட்டாங்க. ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதர்வா வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் தான் கதை நகர்வுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சொல்லப்போனால் கொஞ்ச நேரத்துக்கு அதர்வா தான் ஹீரோவாகவே தெரிஞ்சார். அதர்வாவோட கேரக்டர் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் வைஸ் பார்த்தா ஹீரோ சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா யாரோட கேரக்டருமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டர் சேத்தனோட கேரக்டர் அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பராசக்தி படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை ரிவீல் பண்ணும்போது ரவிமோகன் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போறாருங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த ரவிமோகன் எஸ்கே படத்தில் வில்லனாக நடிக்கிறாருங்கிறனால வில்லன் கேரக்டர் செம ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சா, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வில்லன் கேரக்டர் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஹீரோ வில்லனாக நடிக்கிற அளவுக்கு வில்லன் கேரக்டர் செம ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தா இல்லை. பட் அதே மாதிரி வீக்கான வில்லன் கேரக்டரும் இல்லை. ரவிமோகன் இந்த ரோலுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வைஸாக பார்த்தா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக செட் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. அந்த 60s ஃபீலை கொடுக்குது. டயலாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக பராசக்தி படமாக எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக் இருக்குது. பட் ப்ரீ இன்டர்வல் சீன் ரெண்டுமே ஃபயராக இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. ஓவராலாக செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பராசக்தியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பராசக்தி தியேட்டரில் போய் ஒரு டைம் பார்க்குற அளவுக்கு நல்ல படமாக தான் இருக்குது. நீங்கள் பராசக்தி படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படம் பார்த்துருந்தா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காஃபி அண்ட் சினிமா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.